ஹாய் மக்களே, நான் தான் அவங்க அடைங்கப்பா. நம்ம அபுதாபிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா சாப்பியான்னு ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். அது எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். அங்கே டிஜே வைப் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 1 மணி. எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். நம்ம டாக்ஸி பிடிச்சி தான் வந்தோம். அது அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஆகிருக்கும். அது ஒரு அமௌண்ட் ஆகிட்டு, ஆனால் வந்தது வேஸ்ட் ஆகி போச்சு. சரி, வந்ததுக்கு ஒரு சிட்டியை பார்த்த மாதிரி ஆச்சு. நாங்கள் இருக்க கொஞ்சம் அவுட்ரு பார்த்துடுங்க. ஃபேமிலிஸை நம்ம வீடியோ இப்போ தான் மொதல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவை. நம்ம ஃபுல்லாகவே நான் சிட்டியை காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குன்னு. நம்ம ஏரியாவில் அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன பில்டிங் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்த்துங்க, எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக காமிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்தியா மக்களே, நாங்கள் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கோம். நான் மட்டும்தான் இதில் தமிழ், வேறு எல்லாருமே மலையாளம் தான். கொஞ்சம் கொஞ்சம் அறியும்னா கொஞ்சம் தெரியும்னு அர்த்தம். சரி, என்ன பண்ண, நம்மளும் கொஞ்சம் நம்மளும் பழகிட வேண்டியதானே மலையாளத்தை. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பியால் தான் நாங்கள் இருக்கோம். பார்க்கு இதான் பார்க் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. சரி, ரோடை கிராஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்கு. உள்ள வேற லெவலில் இருக்கும் போல் சொல்லிட்டு இருந்தாங்க. டிஜே எல்லாமே உண்டு போல், கலகலன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிட்டுனோன்னே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நானும் அபுதாபியில் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கேன். அதனால் நமக்கு இதே மாதிரி பில்டிங்லாம் ரொம்ப கிடையாது. இது மெயின் சிட்டினோடனே எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம பசங்க எல்லாருமே முன்னாடி போய்ட்டுருக்காங்க, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பின்னாடியே நடந்து போய்ட்டுருக்கேன். அவங்க வாங்க அங்கே, நம்ம மெதுவாக போயிட்டே இருக்கோம். இங்கே எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஒன்று தப்பு பண்ணாலும் ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்கூல் பஸ்ஸுனுக்கு. பார்க் எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்களா? சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஒரு டைம் தானே வந்திருக்கோம். இன்னொரு டைம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா பார்க்கை பார்த்துடலாம். மணி கரெக்டாக 2 மணி. இப்போ ஆட்கள் நடமாடமே இல்லை, ஒரு ஆட்கள் இல்லை. கொஞ்சம் டைம் ஆகிட்டலாம், எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. காரெல்லாம் இங்கே வேறு லெவலில் இருக்குது பார்த்துடுங்க. இங்கே டப்பி காரெலாம் பார்க்க முடியாது, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கார் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இன்றைக்கி தான் லேம்போகினி பார்த்தேன், வீடியோ பக்கத்தில் எடுத்தேன், கடுமையாக இருந்து. வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு கோலம் நிலாவை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். பகலில் இருந்த மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இடம் எல்லாமே கடுமையாக இருக்குது. நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துடலாம். உங்களுக்காண்டி ஃபுல் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். என்னையால் இப்படி தான் இப்போ எடுக்க முடியுது. காரில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா ஏரியாவும் எடுத்துடலாம். ஏரியா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்துடுங்க. நம்ம எங்கே போனாலும் தொலைஞ்சிருவோம் போல், அப்படி இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே கார் தான். நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக பைக் பார்க்குற மாதிரி இங்கே யூஏ கண்ட்ரி ஃபுல்லாகவே கார் பார்க்கலாம். எல்லாம் வேறு லெவல் காராக இருக்குது. ஃபுல் பில்டிங் தான். சிட்டி பார்த்தீங்களா, எல்லாம் பில்டிங் தான்.
நம்ம கொஞ்சம் அவுட்டர் இருக்கனால கொஞ்சம் பில்டிங் அவ்வளோ இருக்கலை. நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா, நம்ம கூட வந்துட்டுருக்காங்கல்ல, அவங்களோட தெரிஞ்ச அண்ணே ஒருத்தங்க இங்கே இருக்காங்க போல். அதனால் நம்ம 1 கிலோமீட்டர்லேருந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஒருத்தங்கிட்ட வழி கேட்டோம், அவங்க எல்லாமே க்ளீனாக சொன்னாங்க, இப்படி போங்க அந்த இடம் வந்துடும்னு. நாங்களும் போயிட்டே இருக்கோம் மேப்பை பார்த்துட்டு. இன்னும் அந்த இடத்துக்கு சேர்ந்த மாதிரி இல்லை. இங்கே யூஏ கண்ட்ரியில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம எந்த தப்பும் பண்ண முடியாதுங்க. சண்டை போட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போட்டுருவானே. ஒரு வாட்டி வான் பண்ணுவானே, அதுக்கு பிறகு வெட்டு கொலை தான். ஸோ வந்தாச்சு போல், பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்கள பார்த்துட்டு நாங்களும் இப்போ டாக்ஸியில் ஏறியாச்சு, கிளம்ப போகிறோம் ரூமுக்கு. இந்த ட்ராவல் எப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்டில் சந்திக்கலாம். பை பாய். நம்ம பசங்க அண்ணா இருக்காங்க. இப்போ தான் டாக்ஸியில் இறங்கி ரூமுக்கு போக போகிறோம். நம்ம அடுத்து தூங்க வேண்டிதான். பை பாய்.